நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகளில் கலப்பட தேயிலை தூள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வருவதாக தேயிலை வாரியத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளில் இருந்தும் தேயிலை தூள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றில் குன்னூர் அருகே பனகட்டி பகுதியில் செயல்பட்டு வந்த SR மற்றும் ஜெயலட்சுமி ஆகிய இரு தேயிலை தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் தேயிலை தூள்களில் கலப்படம் செய்யப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. உற்பத்தி நிலையின் போதே தேயிலை தூளில் சாயம் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த இரண்டு தேயிலை தொழிற்சாலைகளுக்கும் சென்ற தேயிலை வாரிய அதிகாரிகள் விற்பனைக்காக வைத்திருந்த 2.5 லட்சம் கிலோ எடை கொண்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை தூளை பறிமுதல் செய்து சீல் வைத்ததுடன் தொழிற்சாலைகளின் உரிமத்தையும் ரத்து செய்தனர். ஆய்வறிக்கை வந்ததைத் தொடர்ந்து தேயிலை வாரிய செயல் இயக்குனர் பால்ராசு உத்தரவின் பேரில் தேயிலை தொழிற்சாலைகளுக்கு சென்ற அதிகாரிகள் வளாகத்தில் பெரிய குழியை தோண்டி சீல் வைக்கப்பட்டிருந்த தேயிலை மூட்டைகளை கொண்டு வந்து அந்த தேயிலை தூள்களில் சுண்ணாம்பு கலந்து கொட்டி அவைகளை அழித்தனர். சாம்பிள்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணோம். அதில் 2 ஃபேக்ட்ரி, குறிப்பிட்ட 2 ஃபேக்ட்ரியோடைய தூளில் வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்கிறதா அன்சேஃப் ஃபார் கன்சப்ஷன், ஹியூமன் கன்சப்ஷன்ற மாதிரி ஆய்வறிக்கை வந்திருக்கு. தேயிலை தூளில் கலப்படம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேயிலை வாரிய செயல் இயக்குனர் பால்ராசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேயிலை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் மீது தேயிலை வாரியம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை அந்த தேயிலை வாரியம் கொடுத்த லைசன்ஸை ரத்து செய்வது.